இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கரிசல் குளத்தைச் சேர்ந்தவர் வி.கே. குருசாமி, பக்கத்து ஊரான கழுத்தரியான் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜபாண்டி. இருவரும் உறவினர்கள். ஒரே காலகட்டத்தில் மதுரை வந்த இரு குடும்பத்தினரும் கீரைத்துறையில் வசித்தனர். ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இருவரும் எலியும் பூனையுமாக மோதலில் ஈடுபட்டனர். இருவர் மீதும் கிரிமினல் வழக்குகளை போலீசார் தொடர்ந்தனர். ஒரு கட்டத்தில் அரசியலில் குதிக்க முடிவு செய்து குருசாமி திமுகவிலும் ராஜபாண்டி அதிமுகவிலும் இணைந்தனர். குருசாமி மதுரை மாநகராட்சி மண்டல குழு முன்னாள் தலைவர், கவுன்சிலராக 3 முறை தேர்வு செய்யப்பட்டவர். முன்னாள் முதல்வர் கருணாநிதி காலத்தில் திமுகவில் ஆக்டிவாக இருந்தவர். ராஜபாண்டியும் அதிமுகவில் நிர்வாகியானார். உள்ளாட்சி தேர்தலில் போஸ்டர் ஒட்டுவதில் குருசாமி ராஜபாண்டி இருதரப்புக்கும் தகராறு ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 2003 ராஜபாண்டி அண்ணன் மகன் சின்ன முனீஸை குருசாமி தரப்பு வெட்டி கொலை செய்தது. சின்ன முனீஸின் தம்பி வெள்ளைக்காளி ராஜபாண்டியுடன் கைகோர்க்க மோதல் தீவிரமாகி கொலைகள் தொடர்ந்தன. சின்ன முனீஸ் கொலையில் தொடர்புடைய குருசாமியின் உறவினர்கள் வழுக்கை முனீஸ், மாரிமுத்து, ராமமூர்த்தி ஆகியோரை 2008 வெள்ளைக்காளி கும்பல் கொலை செய்தது. 2013 குருசாமியின் தங்கை கணவர் பாம்பு பாண்டி கொலை செய்யப்பட்டார். குருசாமியின் மருமகன்களும் கொல்லப்பட்டனர். இப்படி மாறி மாறி பழிக்கு பழியாக கொலைகள் நடந்தன. 2023 ராஜபாண்டி இறந்த பிறகு ரவுடி வெள்ளைக்காளி தலைமையேற்று குருசாமிக்கு எதிராக செயல்பட துவங்கினார். கடைசியாக கடந்த ஆண்டு குருசாமியின் சகோதரி மகன் கிளாமர் கார்த்திகை மதுரை தனக்கன் குளம் பகுதியில் வெள்ளைக்காளி கும்பல் வெட்டி கொன்றது. அத்துடன் சேர்த்து இருதரப்பிலும் கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கை 22ஆக உயர்ந்தது. தற்போது ரவுடி வெள்ளைக்காளி சிறையில் இருக்கிறார். ஆனாலும் பகை தொடர்கிறது. கடந்த மாதம் 24ஆம் தேதியன்று திண்டுக்கல் சிறையிலிருந்து புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ரவுடி வெள்ளைக்காளியை குருசாமி உறவினர் கொட்டுராஜா என்ற அழகுராஜ் தலைமையிலான கும்பல் நாட்டு வெடிகுண்டு வீசி கொல்ல முயன்றது. இந்த தாக்குதலில் போலீசார் காயமடைந்தனர். கொட்டுராஜாவை போலீசார் 3வது நாளே என்கவுண்டர் செய்தனர். சினிமாவை மிஞ்சும் வகையில் நடந்து வரும் குருசாமி வெள்ளைக்காளி மோதல் சம்பவங்கள் மதுரை மக்களிடையே இன்றும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மதுரை கீரைத்துறை பகுதியில் தன் வீட்டு முன் குருசாமி திடீரென பேட்டி அளித்தார். என் குடும்பத்துல 8 பேரை வெட்டி சாய்ச்சிட்டாங்க. என்னையும் பல முறை கொல்ல முயற்சி பண்ணாங்க. முதல்வரை பார்த்து எனது குறைகளை சொல்ல நினைக்கிறேன். ஆனால் போலீசார் தடுக்கிறார்கள். என் மீது வழக்கு மேல் வழக்கு போடுகிறார்கள். என்ன கொடுமை இது! எங்க குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க ஐயா என சரமாரியாக குற்றம் சாட்டினார். என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு போலீசாரும் உடந்தையாக இருப்பார்கள் எனவும் குருசாமி கதறினார். சொல்ல விடாம தடுத்தா என்ன நியாயம்? என்ன கொடுமை இது! என்னை 2011 ஆரம்பிச்சு உங்க நாள் வரையும் சித்திரவதை பண்ணா நான் என்ன தாங்குறது? என் குடும்பத்தை பூரா அழிச்சுட்டாங்க. 8 பேர் செத்து போயிட்டான். மனு கொடுத்து அந்த இதை எடுமா, அந்த இதை பூரா எடுமா. அப்ப உங்களுக்கு ரெக்கார்டிக்கலாம் தர்றேன். ஒரு வழக்கறிஞர், ஒரு மாமன்ற உறுப்பினரோட கணவரு, 3 பிள்ளைங்க இங்க மதுரையில ஐஎஸ் பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல ஆள் இல்லைன்னு பொய்யான ரிப்போர்ட் எழுதி கொடுத்து 4ஆம் தேதி கொடுத்த மனு ரிட்டர்ன் வருது. 4ஆம் தேதி 4 மணிக்கு வாங்கி 5 மணிக்கு திரும்ப பதில் எழுதி அனுப்புறாப்ல ஒரு இன்ஸ்பெக்டர். பாதுகாப்பு கேட்டு அனுப்பின மனுவை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்ட்டு. என்ன கொடுமை! அழிச்சிட்டாங்கய்யா எங்களை. அதோடமா அந்த இதை வச்சிருக்கேன் பாரு, அந்த இப்ப செய்தியாளரை சந்திக்கிறது என்னைய நான் முதலமைச்சரை சந்திச்சு என்னுடைய கிரீவன்ஸ், என்னுடைய குறைகளை அவர்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு 2 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப பெங்களூர்ல என்னை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அங்கிருந்து நான் டிஸ்சார்ஜ் ஆகி என்னை 4 பேர் தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில இருந்து தூக்கிட்டு வந்து வீட்டுல உட்கார வைக்கிறாங்க. இங்க வந்து போலீஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டை சர்ச் பண்றாரு. வந்து ஒவ்வொன்றும் நோட்டீஸ் தரேன், ஒவ்வொன்றுக்கும் ரெக்கார்டு தர்றேன். 2011 என் மேல குண்டாச்சு. நான் மேடையில் இருந்த என்னைய என் மேல குண்டாச்சு. 2014 நான் முதலமைச்சரே, அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர்,
2014 ஓபலாப்படித்துறையில பொதுக்கூட்டம். அவருக்கு நான் ஒரு இது நினைவு பரிசு ஒன்று, தமிழன்னை சிலை நினைவு பரிசு கொடுத்துட்டு நான் பேசுறேன். அப்ப பேசும்போது சொன்னேன், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர், நாளைக்கு முதலமைச்சர், ஏடிஎம்கே மந்திரியை வந்தா மதுரை நகரமெல்லாம் விளம்பர பலகை வைக்கிறாங்க. நாங்க விளம்பர 4 பேனர் வைக்கணும், அனுமதி கொடுங்கன்னு கேட்டு வந்தோம், எங்களை சந்திக்க மறுத்துட்டீங்க. இது நியாயம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்காக தல்லாகுளம் காவல் நிலையத்தில் அன்னைக்கு நான் மேடையில் இருக்கிற போது வழக்கு, இன்ஸ்பெக்டரே கம்ப்ளைண்டரு, அதே இன்ஸ்பெக்டர் சார்ஜ் ஷீட் போடுறாரு, போலீஸ்காரவங்க தான் சாட்சி, 8 போலீஸ்காரவங்க சாட்சி. பொய், உலகமாக பொய் கேஸ். எத்தனை கேஸ் தான் போடுறது, அர்த்தம் இல்லாத பொய் கேஸுகளை, பொய் வழக்குகளை போட்டு சித்திரவதை பண்ணி. இப்ப ஒரு நிகழ்வு சொல்றாங்க, நான் வீட்டை விட்டு வெளியே போகல, நான் போலீஸ் பாதுகாப்பு, அவங்க நான் ஹைகோர்ட்ல எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டு பாதுகாப்பு ஹைகோர்ட் நீதி பேரரசர் உத்தரவு கொடுத்து அந்த உத்தரவு பேர்ல இருக்கேன். இங்க இருக்கிற போது இவங்க நாங்க தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம், நினைச்சா நாங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம், பாதுகாப்பு கொடுக்காட்ட என்ன நடக்கும் தெரியுமான்னு என்னை மிரட்டுறாங்க. நான் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு சார். இப்ப காவல்துறை முழுக்க இங்க வந்து காவல்துறை கைது பண்ணிட்டு போறாங்க ஒரு பையன். அந்த பையன் சந்தேகம், நான் போகவே இல்லை, நான் வீட்டுல பத்து கிடந்தேன்னு சொல்றேன். எனக்கு ஆண்டவனுக்கு தான் தெரியணும், அவன் சொன்னதாக சொல்றாங்க. அந்த பையனை மதுரை போலீஸ் போய் தான் சுட்டுருக்கு. அது யாரு உண்மையான, அங்க என்ன நடந்தது, யார் சுட்டா, இவ்வளவு அவசரமா பண்ணிருக்காங்கல்ல, என்னைய பெங்களூர்ல வெட்டினாங்கல்ல, மதுரை ரவுடி தானே போறேன். இதுவரைக்கும் அவங்க மேல என்ன நடவடிக்கை மதுரை போலீஸ் எடுத்திருக்கு? அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதா, நான் அவங்களுக்கு உடந்தையா இருக்குதா? மதுரையில வந்து ஒரு பையன் ஆஜராயிடான். அப்ப மதுரை போலீஸ், அப்ப நான் எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படின்ட்டு அவங்களே உடந்தையா இருக்காங்களான்னு எனக்கு என்னமோ ஐயமா இருக்கு. நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் நஞ்சம் இல்லை என் மேல. நான் மெட்ராஸ்ல இருக்கேன், மெட்ராஸ்ல இருக்கிற போது ஒரு வழக்கு போடுறாங்க, கொலை வழக்கு. ஐயா நான் மெட்ராஸ்ல இருந்தையா, என்ன எதுக்கு இந்த வழக்குல சேர்க்குறீங்க அப்படின்னா, நாங்க இப்போ மந்திரி சொல்றாரு, அவர் சொல்றாரு, அதிமுக மந்திரி சொல்றாங்க. அந்த வழக்கு அதுல கஸ்டடி வர்றேன், கஸ்டடி எடுத்து கஸ்டடி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இன்னொரு வழக்கு, எங்கேயோ யாரோ இறந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த வழக்குல என்னை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. எல்லை மீறி நியாயம் தர்மம் கொலை செய்கிறாங்க. இதை என்னைக்கு சொல்றது? நான் காத்துட்டே இருந்தேன். இன்னைக்கு எங்க தலைவரை நம்ம சந்திக்கணுங்க அப்படின்னு கேட்டேன். 2 வருஷமா என்னால நடக்க முடியல. இப்படி பேசினா எனக்கு மயக்கம் வருது. தலையெல்லாம் காயம், கை துண்டா போச்சு, விரல்கள்லாம் பூரா காயம், பிழைச்சதே மறுபிழப்பு. இவ்வளவு நான் அடிபட்டுட்டு, இவ்வளவு கஷ்டப்பட்டு, இவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கேன். 2001 இங்கே தேர்தலில் எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்றாரு எங்க மாவட்ட செயலாளர். நான் சுயேட்சையா நின்ன துணை மேயர் அதிமுக ஆளுங்கட்சி, அதிமுக துணை மேயர் பெரியவர் முனிசாமி என்னை எதிர்த்து நின்ன வேட்பாளர், திமுகவில் ஒரு வேட்பாளர், கம்யூனிஸ்ட் வேட்பாளர், காங்கிரஸ் வேட்பாளர், 4 வேட்பாளரும் டெபாசிட் வாங்கல. 2 பேரும் சேர்ந்து ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டாங்க. எனக்கு சீட்டு கொடுக்காதவரும் நின்ன முனிசாமி அவர்களும் நான் போட்ட வேட்பாளர் பிடிக்கல, எங்க மச்சானுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்க. அந்த கொடுமையெல்லாம் நடந்தது. அதையும் மீறி இந்த மக்கள், இந்த ஏரியா பொதுமக்கள் என்னைய அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி நினைச்சு எனக்கு ஓட்டு போட்டு மதுரை மாநகராட்சியிலே 2001 தேர்தலில் அதிக ஓட்டு ரீடிங் வரலாறு படைச்சோம். 2011 நானும் என் மகளும் ஜெயிச்சோம். 2011 என்னைய குண்டாஸ் போட்டு உள்ள வச்சுட்டாங்க. என் மனைவி பேர்ல கேச போட்டு வீட்டுல இருக்க விடாம விரட்டி விட்டாங்க. என் தங்கச்சி பையன் இங்க இருந்து புடிச்சிட்டு போய் மண்டிகா போடுறான், மண்டிகா போட விட்டு சுட்டுருக்காங்க. என்ன அநியாய கொடுமை! அது எப்படி தவறு செய்யறவனை செய்யி 110 பேரை கொலை பண்ணிட்டான். அனாமதான் 10 கொலை என் வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் கொலை பண்ணிட்டாங்க. அதுல யார் மேலையும் நடவடிக்கை எடுக்கல. ஒரு பையன் ரேஷன் கடையில இருக்கான், அவனை வெட்டுறாங்க, அவனை கொலை பண்றாங்க. எதுக்குடா அப்படி பண்ணீங்க? இல்ல பாண்டி வக்கீல் நினைச்சு அவனை வெட்டிட்டோம் அப்படி சொல்றாங்க. அதே பாண்டியை கொலை பண்ண விட்டுட்டு அதே இன்ஸ்பெக்டர் இங்க
வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். தேர்தல் நடக்குது. தேர்தல் அன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் பூத்துல இருந்த ஒரு வக்கீல், ஒரு மாமன்ற உறுப்பினருடைய வீட்டுக்காரரு கொலை செய்யப்படுறாரு. இதை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? சரித்திர பதிவேடு குற்றவாளி என்று எந்த வழக்குமே இல்லாம ஒரு இன்ஸ்பெக்டர் லெட்டர் அனுப்புறாரு. அந்த லெட்டரை வச்சு சரித்திர பதிவேடு குற்றவாளி என்று ஆக்குறாங்க. ஏன் இவ்வளவு கொடூரமா செஞ்சா இது என்ன என்ன அநியாயம்? ஒன்னும் தாங்க முடியல, என்னால தாங்கவே முடியல. முதலமைச்சருக்கு என்ன கோரிக்கை? முதலமைச்சருக்கு நான் கோரிக்கையா அவர்கிட்ட தான் சொல்லணும்.